ரத்து செய்யப்பட்ட கருணை மதிப்பெண் மறு தேர்வுக்கான வாய்ப்பு இருக்கு. கட் ஆஃப் ரேங்க் என்னவாகும்? மனக்குழப்பத்தில் மாணவர்கள். இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வுல 1563 மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண் ரத்து செய்வதாக தேசிய முகமை தெரிவித்துள்ளது. கருணை மதிப்பெண் கொடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு மறு தேர்வு எழுதுவதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது. இதனால அகில இந்திய அளவில் மாணவர்களின் ரேங்க் மாறப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 2024ஆம் ஆண்டுக்கான நீட் தேர்வு கடந்த மே மாதம் நடைபெற்றது. அதற்கான முடிவும் ஜூன் 4ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவில் அறிவிக்கப்பட்ட நாளில் வெளியிடப்பட்டது. அதுல சில மாணவர்களின் மதிப்பெண் 718 அப்படி இல்லாச்சு 719 இந்த மாதிரி குறிப்பிட்டிருந்தது. நீட் தேர்வு மதிப்பீட்டு முறைப்படி இந்த மதிப்பெண்களை எந்த மாணவரும் பெறவே முடியாது. நீட் தேர்வுல தலா 4 மதிப்பெண்கள் கொண்ட 180 கேள்விகள் கேட்கப்படும். தவறான பதில்களுக்கு 1 மதிப்பெண் குறைக்கப்படும். ஒரு மாணவர் எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் அளித்திருந்தா அவங்களுக்கு 720 மதிப்பெண் கிடைக்கும். ஒரு கேள்விக்கு ஒரு பதில் அளிக்காம விட்டிருந்தாலுமே 716 மதிப்பெண் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு கேள்விக்கு மட்டும் தவறாக பதில் அளித்திருந்தா அவருக்கு 179 கேள்விக்கான 716 மதிப்பெண்களில் 1 மதிப்பெண் குறைக்கப்பட்டு 715 மதிப்பெண்களை பெறலாம். எனவே இந்த தேர்வுல ஒருவர் பெறுவதற்காக சாத்தியமில்லாத மதிப்பெண்களை சில மாணவர்கள் பெற்றிருந்தது பலருக்கு சந்தேகத்தை எழுப்பியது. இது குறித்து கேள்வி எழுப்பிய போது தேர்வு நேரம் குறைவாக இருந்தனால இந்த மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டது அப்படின்னு தேசிய தேர்வு முகமை தெரிவித்தது. சிலர் தேர்வு நேரம் குறைவாக இருப்பது குறித்து புகார்கள் எழுப்பியிருந்தனர். சில நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தனர். அவர்களுக்கு நேர குறைவு இருந்ததா என உறுதி செய்துவிட்டு 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தேர்வு மதிப்பீடுகள் குறித்து தீர்ப்பின் அடிப்படையில் கருணை மதிப்பெண் முடிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டன. எனவே சிலருக்கு 718 அல்லது 719 ஆகிய மதிப்பெண்களே இருக்கக்கூடும் என்று தேசிய முகமை தனது அறிக்கையில் விளக்கம் அளித்திருந்தது. இந்த பதிலே மேலும் பல கேள்விகளை எழுப்புவதாக கல்வியாளர்களும் மாணவர்களும் தெரிவித்திருந்தனர். தேர்வு நேரம் குறைவாக இருந்தால் அனைவருக்கும் நீதிமன்றத்தை நாடியிருக்க மாட்டார்கள், புகார் அளித்திருக்க மாட்டார்கள். இது எப்படி நியாயமான வழிமுறையாக இருக்கும் என்று கல்வியாளர்களும் மாணவர்களும் கேட்டனர். இந்த ஆண்டு வெளியிடப்பட்ட தேர்வு முடிவுகளில் மேலும் சில சர்ச்சைகள் எழுப்பப்பட்டன. 2024ஆம் ஆண்டு 23,33,000 மாணவர்கள் நீட் தேர்வு எழுதிய நிலையில 13.1 லட்சம் மாணவர்கள் தகுதி பெற்றனர். இதில் தமிழ்நாடு உட்பட 18 மாநிலங்களைச் சேர்ந்த 67 பேர் மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றனர். அதாவது 720க்கு 720 மதிப்பெண்கள் எடுத்திருந்தனர். கடந்த ஆண்டுகளில் முழு மதிப்பெண்களை எடுக்கும் மாணவர்கள் ஒருவர் அல்லது 2ஆக இருப்பார்கள். இதுவரை இல்லாத வகையில் 67 பேர் எப்படி முழு மதிப்பெண் எடுத்தனர் என்று பலரும் கேள்வி கேட்டனர். மேலும் ஹரியானா மாநிலத்தில் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய 6 மாணவர்களும் முழு மதிப்பெண் எடுத்துள்ளனர். இதுவும் வழக்கத்துக்கு மாறானது என்று சிலர் கூறி சந்தேகத்தை எழுப்பினர். நீட் தேர்வில் கேள்வி தாள் கசிந்துவிட்டது என்று மறுபுறம் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இத்தனை குழப்பங்களுக்கு காரணமாக இந்த நீட் தேர்வு முடிவுகளை எதிர்த்து பல்வேறு மாநிலங்களில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாடு முழுவதும் கல்வியாளர்களும் பலர் இந்த குழப்பங்களை சுட்டிக்காட்டினர். சிலர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கில் விசாரணையின் போது நாடு முழுவதும் 1563 மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்கள் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்தது. மேலும் அந்த மாணவர்களுக்கு மறு தேர்வு எழுத வாய்ப்பளிக்கப்படும் என்று தெரிவித்தனர். மறு தேர்வு எழுத விருப்பப்படாத மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்களை கழித்து பிறகு அவர்களுக்கான மதிப்பெண்கள் எவ்வளவு என்று தெரிவிக்கப்படும். மறுதேர்வு எழுத விரும்புவோருக்கு அவர்கள் மறுதேர்வின் மதிப்பெண்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். இந்த மறுதேர்வின் ஜூன் 24ஆம் தேதி நடைபெறலாம் என்று ஜூலை மாதம் தொடர்ந்துள்ள கலந்தாய்வுக்கு எந்த தடையும் இருக்காது என்று தெரிவித்தது. இந்த முடிவு மிகவும் பாரபட்சமானது என்று கல்வியாளர்கள் விமர்சித்து வந்தனர். தேர்வு நேரம் குறைவாக கிடைத்த பல மாணவர்கள் உள்ளனர். அவர்களுக்கு எல்லோருக்கும் நீதிமன்றத்துக்கு செல்லவில்லை. தமிழ்நாட்டில் சில மாணவர்களின் புகார் செய்த போது அதை கண்டு கொள்ள வேண்டாம் என கூறப்பட்டது. ஆனால் வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் குரல் எழுப்பினால் அது கேட்கிறது. இந்த குழப்பங்களால் பாதிக்கப்படுவது மாணவர்களே. எதிர்காலத்தில் நமக்கு தரமான மருத்துவர்கள் கிடைக்க மாட்டார்கள். கட் ஆஃப் மதிப்பெண்களை யார் உள்ளே நுழைகிறார், யார் நிராகரிக்கப்படுகிறார் என்பதை தீர்மானிக்கக்கூடியதாகும். உதாரணமாக பிற்படுத்தப்பட்டோர் பிரிவினருக்கான கடந்த கட் ஆஃப் 220 மதிப்பெண்களாக இருந்தால் தற்போது நடைபெறும் குழப்பத்தால் மதிப்பெண்கள் இழந்திருந்தால் அவருக்கு அந்த இடம் கிடைக்காது. இது போன்ற அனைத்து நிலைகளிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது இந்த குழப்பம் என்கிறார் கல்வியாளர் ஆர் ராஜராஜன். 1563 மாணவர்களுக்கு மறுதேர்வு எழுத வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. பாரபட்சமானதாக பார்க்கப்படுகிறது. புதிதாக நடைபெறும் தேர்வின் கேள்வித்தாள் முந்தைய தேர்வை விட எளிதாக இருந்தால் இப்போது பெற்றுள்ள மதிப்பெண்களை விட அதிக மதிப்பெண்களை பல மாணவர்கள் பெற முடியும். எனவே இந்த நீட் தேர்வு தகுதி பெற்றுள்ள பிற மாணவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தலாம். கருணை மதிப்பெண்கள் பெறாத மாணவர்களின் ரேங்க் மற்றும் கட் ஆஃப் இதனால் மாறும். புதியதாக தேர்வு எழுதுவர்கள் அதிக மதிப்பெண் பெற்றால் பிற மாணவர்களின் ரேங்க் மற்றும் கட் ஆஃப் ஏற்கனவே இருந்ததை விட குறையும். ஒரு கல்லூரியில் 550 கட் ஆஃப் மதிப்பெண் என்றால் 549 மதிப்பெண் பெற்றவர் அந்த கல்லூரியில் நுழைய முடியாது. இந்த தேர்வில் ஒவ்வொரு மதிப்பெண்ணும் முக்கியமானதாகும் என்கிறார் கல்வியாளர் ராஜராஜன்.
கருணை மதிப்பெண் பெற்று மறுதேர்வு எழுத வேண்டாம் என்று முடிவு செய்யும் மாணவர்களுக்கு ஏற்கனவே பெற்ற மதிப்பெண்களை விட குறைவாகத்தான் இப்போது கிடைக்கும். எனவே அவர்கள் நினைத்த கல்லூரியில் இடம் கிடைப்பது கேள்விக்குறியாகலாம். கருணை மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் 720 மதிப்பெண்களை பெற்றிருந்தால் தற்போது அவர் சில மதிப்பெண்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். அப்போது அவரது ரேங்க் மிகவும் குறைந்துவிடும். இதனால் எந்த படிப்பையும் தேர்ந்தெடுக்கலாம் என்று மாணவர்கள் குழம்பி போவார்கள் என்கிறார் ராஜராஜன். கடந்த ஆண்டு 1583 மாணவர்கள் 600க்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்றனர். இந்த ஆண்டு 2000க்கும் அதிகமான மாணவர்கள் பெற்றுள்ளனர் என்றார். புதிய தேர்வு நடத்திய அதன் முடிவுகளை கிடைத்த பிறகு அதை சொல்ல முடியும். எனினும் இப்போது கிடைத்துள்ள அகில இந்திய கோட்டா ரேங்க் பலருக்கு மாறப்போகிறது என்பது உறுதி என்கிறார்கள் கல்வியாளர்கள். வரும் 23ஆம் தேதி தேர்வு நடத்தி 30ஆம் தேதிக்குள் முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. ஜூலை மாதம் நடைபெறவுள்ள கலந்தாய்வுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கருணை மதிப்பெண்கள் பெற்ற 1563 பேரில் தமிழ்நாட்டு மாணவர்கள் யாரும் இல்லை என்று தமிழ்நாடு மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். எனவே தமிழ்நாட்டில் மாநில அளவிலான தரவரிசை பட்டியலிலும் கலந்தாய்விலும் எந்த பாதிப்பு இருக்காது என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த இளநிலை மருத்துவ இடங்களில் 85% மாநில கலந்தாய்வு மூலமாகவும் 15 அகில இந்திய கலந்தாய்வு மூலமாகவும் நிரப்பப்படுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனியே கலந்தாய்வு நடைபெறுவதால் தமிழ்நாட்டிற்கு கலந்தாய்வு பெரிய பாதிப்புகள் இருக்காது. அகில இந்திய கோட்டாவில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு அவர்களது அகில இந்திய ரேங்க் மாறுபடலாம் என்று ராஜன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மருத்துவ அமைச்சர் மா. சுப்பிரமணியன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தேர்வு நேர இலக்குக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டது என்பது முன்கூட்டியே மாணவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதா என்று கேள்வி எழுப்பினர். தேசிய முகமை கருணை மதிப்பெண்கள் கொடுத்த 1563 மாணவர்களில் யாரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் இல்லை என்று சுட்டிக்காட்டிய அமைச்சர் கருணை மதிப்பெண்கள் கொடுப்பதில் எந்த மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தே கொடுக்கின்றனர் என்று விமர்சித்தனர். 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் கருணை மதிப்பெண் மதிப்பீடு செய்யப்பட்டதாக தேசிய முகமை தெரிவித்துள்ளது. 2018ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள் நீட் தேர்வுக்கும் சம்பந்தமில்லை. அந்த தீர்ப்பு சட்டப்படிக்கான ஆன்லைன் தேர்வாகும். ஆன்லைன் தேர்வில் ஒருவர் எப்போது எழுத தொடங்கினார் என்பது துல்லியமாக தெரியும். ஆனால் நீட் தேர்வு அப்படி கிடையாது. எனவே அது தீர்ப்பு அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்பட்டது தவறு என்றார். நீட் தேர்வை தமிழ்நாட்டில் உள்ள திமுக மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறது என்று கூற முடியாது. இப்போது நாடு முழுவதும் இந்த விவகாரம் பேசப்பட்டு வருகிறது என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்.